தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். ஏற்கனவே சில பேர் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்க, மதுரையில கனமழை ஆரம்பிச்சது, அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்திலும் கணிசமா மழை பெய்ய தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. இருந்தாலும் சில ஊர்களில் மட்டுமே மழையானது பதிவாயிருக்கு. சில இடங்கள்ல பார்த்தா மழையே வராம போயிருக்கு. இங்க மழை வராத பகுதிகளுக்கு நவம்பர் 9 இருந்து 14 தேதிக்குள்ள கனமுதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும். அதனால பொறுமையாக இருங்க. எல்லா மாவட்டத்திலும் மழை தீவிரமா இருக்கும். ஏன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை பதிவாகுதுங்கிற அந்த தகவலையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வங்கக்கடலிலிருந்து நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கரையை கடக்காத ஒரு சூழ்நிலையினால தான் நமக்கு மழை பொழிவே இல்லாம இருந்தது. அதுவும் இப்போ நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. இப்போ பகுதியா பெய்ய காரணம் நேரடியாக எந்த ஒரு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ தமிழ்நாட்டில் கரையை கடக்கல அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆகவே தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை எதிர்பாருங்க.